ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்கள் வீட்டில் தெய்வம் வந்து சம்மணம் போட்டு உட்காந்துருக்கு. அம்பாள் வந்துட்டா. அன்னை சக்தி வடிவமாக வந்து உட்காந்துருக்கிறா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாதா தான் முக்கியம். மாதா, பிதா, குரு, தெய்வம். அதனால் அன்னை வடிவம் உள்ள அந்த 30 தேவிகளும் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. ராசிக்கு 4ஆம் இடம் குரு சுக்கிர தொடர்பு. பொதுவாக வீடு, மனை இதை குறிக்கிற இடம் வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம். 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம் மனை, வீடை குறிக்கும். ஸோ ஒரு ராசி பலனில் ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம் வலுப்பட்டுச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் தெய்வத்துடைய அனுக்கிரம் இருக்குது. குடும்பத்தில் தெய்வ கடாட்சியம் இருக்குது, தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் பூஜை புனஸ்காரத்துக்குள்ள இடம், பூர்வ புண்ணியஸ்தானம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தான். 10ஆம் இடமும் பூஜை புனஸ்காரத்துக்குள்ள இடம் தான். ஏன்னா ஒரு மனிதன் கர்மம்னாலே எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதுபோக தெய்வ ஈடுபாடு, தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்களை சொல்கிறதும் 10ஆம் இடம் தான். மீனராசிக்கு இப்போ 4ஆம் இடம் வலுப்புறது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. வேதநாயகன் குரு இருக்கிறார். பிரகஸ்பதி சுக்கிரனும் போய் சேர்றாரு. அடுத்து வந்து 5ஆம் இடத்துல புதன் அருமையான அமைப்பு ஆகஸ்ட் 24 வரைக்கும் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் சுப தொடர்புகள் இருக்குது. புதன் பார்வை, குரு பார்வை, சுக்கிர பார்வை. கர்மஸ்தானம், லாபஸ்தானம் வலுப்படுகிறது. 2 கோடி செவ்வாய் அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. வருகிற 28ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போய்ட்டு ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆனால் ராசிக்கு 2, 9 கூடவன் தான் ராசியை தொடர்பு கொள்கிறாரு. கொஞ்சம் கோபம் இருக்கும், அதட்டல் இருக்கும், உருட்டல் இருக்கும், எமோஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இருப்பினும் செவ்வாய் குருக்கு கேந்திரமாக வராரு. புதன் வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து ஒரு வித்தியாகாரகன், அறிவுபூர்வமான கிரகம், புத்திசாலித்தனத்துக்குள்ள கிரகம். அங்கே செவ்வாய் போய் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. காரிய ரீதியாக கொஞ்சம் கவனமாகவும் இருப்பீங்க, வேகமாகவும் இருப்பீங்க. செயல் அதிகரிக்கும். 7ஆம் இடம் இணக்கம், கணவன் மனைவி, குடும்பம், இதிலெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரிங்க சார், இப்போ வந்து தெய்வம் வீட்டில் குடியிருக்கு. அன்னை மாதா அருளை பெறுறது எப்படி சார் அப்படின்னா, வருகிற அமாவாசை 24/7/2025 ஆணி 8 ராசிக்கு 5ஆம் இடத்துல அமாவாசை. சூரிய, சந்திர, புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல பலனை கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் தான் மந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். மந்திரஸ்தானம்னா என்ன? நம்ம இறைவனை மந்திரம் சொல்லி கும்பிடுறது. ராசிக்கு யோகாதிபதி யார்? 5 கூட சந்திரன் ஆட்சி பெற்று புதன் கூட சேர்றாரு. அங்கே சூரியனும் இருக்கிறாரு. சூரியனும் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ 6 கூட 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்துப்போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும். ஏன்னா 6 கூட 5ஆம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் புதன் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ராசிக்கு 4, 7 கூட 5ஆம் இடத்துல இருக்கிறனால சுகத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பிரச்சனை ஆகாது. சரியா? உங்களுடைய தனிப்பட்ட சௌரியம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கும். அதனால் 5ஆம் இடத்துல அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகிறது. வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம் தான், பகலில் இருக்குது. இப்போ அமாவாசைனாலே எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திதி கொடுப்பாங்க வீட்டில். தாய் தப்பன் இல்லாதவங்க திதி கொடுப்பாங்க. நான் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேங்க. இந்த தகவலை சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன். ஏன்னா தெய்வம் அன்னை உங்கள் வீட்டில் குடியிருக்கிறா, சம்மணம் போட்டு உட்காந்துருக்கிறா. அந்த சக்தியை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். அந்த மாசக்தியை வந்து மகாசக்தியை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னா நான் சொல்கிறேன், அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களோட நீடித்திருக்கும். சில காரியங்களையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அனைவரும் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்பு பட்டனை ஆன் பண்ணுங்கள். இதில் ஹைப்புன்னு வரும். அந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸ் பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் அந்த ஸ்கோர் பண்ணுங்கள். அதில் சரியா? நீங்கள் கீழே தட்டி விட்டிங்கன்னா ஸ்கோர் ஆகும். இது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சாமானியப்பட்ட மக்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட் நேர்களே, பஞ்சமஸ்தானம் வலுப்படுது. பஞ்சமஸ்தானம் தான் ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த இடத்துல அமாவாசை. பகலில் புனர்பூச நட்சத்திரம் தான் இருக்குது. அந்நேரம் வந்து திதி கொடுங்க, கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க, குருக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சிரார்த்தம் தெரியும். ஆடி அமாவாசை அன்றைக்கி தாய் தப்பன் இழந்தவங்க செய்யலாம், தாய் தப்பன் இழந்தவங்க திதி கொடுக்கலாம். இதெல்லாம் பகலில் செஞ்சுட்டு மதியம் விரதம் முடிச்சிருங்க. இரவு 8 to 9 பூச நட்சத்திரம் வருது. அருமையான அமைப்பு.
பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம், குரு உச்சமாற நட்சத்திரம். உங்கள் ராசிநாதன் குரு உச்சமாற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி வருது கடகராசியில். புஷ்ய நட்சத்திரம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. இரவு 8 to 9 பிள்ளையார் படம், பிள்ளையார் படமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பிள்ளையார் பிடிச்சாலும் சரி. அடுத்து வந்து உங்கள் குலசாமி, அடுத்து 30 தேவிகள், ஆதிபராசக்தி, அன்னை தேவி, அடுத்து மகாலட்சுமி, அடுத்து சரஸ்வதி. இந்த 5 பேர் இருக்கணும் பூஜையில். 30 தேவிகள். சில வீட்டில் வந்து மீனாட்சி அம்மன் படம், காமாட்சி அம்மன் படம், கருமாரி அம்மன் படம் இருக்கும். அந்த படத்தை வச்சுக்கலாம். சக்தி வடிவமான ஒரு அம்மனை வழிபடலாம். மகாலட்சுமி, சரஸ்வதி, இதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அம்மனுக்கு தான் நிறைய வழிபாடு இருக்குது. சக்திக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட வழிபாடு இருக்குது. சரியா, அவதாரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கும்பிடுவோம். மகாலட்சுமிக்கு வந்து பெருமாளுடைய மனைவி தான், அந்த அம்மா துணைவி தான். பேர்கள் மாறி இருக்கும். தாயார் ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர், ஆண்டாள்னு சொல்கிறோம், சில இடத்துல மதுர்வள்ளி அப்படிங்கிறோம், ரங்கநாயகிங்கிறோம். எப்படி இருந்தாலுமே வீட்டில் மகாலட்சுமி படம் தனியாக தான் வச்சுருப்போம் நம்ம. சரியா, அந்த மகாலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகப்படுறாங்க. சந்தேகம்னா டவுட் வந்துடுது. அவங்க கேட்குறாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயும் கேட்பாங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுவாங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில பேருக்கு என்ன வரும்னா, என்னடா தெரிஞ்ச விஷயத்தையே போட்டு சொல்லிட்டு இருக்கிறானே அப்படி நினைப்பீங்க. ஆனால் நிறைய பேர் தெரியாத பேர் இருக்கிறாங்க. கருப்பசாமிக்கும் கற்பனசாமிக்கும் வித்தியாசம் தெரியவங்களும் இருக்காங்க. 2 ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, முனீஸ்வரரும் கற்பசாமி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. முனீஸ்வரர் வேறு, கற்பசாமி வேறு. ஆனால் கற்பனசாமி ஒன்று தான். ஓகே நேரில், ஏன்னா மக்களுக்கு புரியணும். அதனால் யாரும் தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பொறுத்துக்கோங்க. சரியா நேர்களே? ஏன்னா சாதாரண மக்களுக்கும் புரியணும். அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கூடுதலாக தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அந்த 30 தேவிகள் படமோ விநாயகர் படமோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து குலசாமி வந்து விக்கிர வழிபாடு இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோட்டோவில் இருந்தாலும் சரி, குலசாமி வழிபாடு வச்சுக்கோங்க. சில பேர் குலசாமி படம் இல்லை சார் அப்படின்னா குலசாமியோட பேரை ஒரு மஞ்சள் பேப்பரில் எழுதிக்கோங்க. சரியா, ஒரு சிவப்பு பேப்பர்லேயோ மஞ்சள் பேப்பர்லேயோ குலசாமி பேர் எழுதிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இல்லைனா குலசாமி கோயிலேருந்து கொண்டு வந்த விபூதி, குங்குமம், மஞ்சள் எதை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இதை வச்சுட்டு பூஜையை தொடங்குங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வச்சுக்கோங்க. சரியா, நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வச்சுக்கோங்க. விநாயகர் பிடிக்கிறது எப்படின்னா மஞ்சளில் பிடிங்க. மஞ்சள் சந்தனம் கலந்து பிடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் வந்து மஞ்சள் சந்தனம் கலந்து பிடிச்சிட்டு அதில் செந்தூரத்தை வைங்க. ஸோ விநாயகர் மேலே செந்தூர் வச்சுட்டிங்கன்னா அன்னை சக்தி வந்துட்டா. ஏன்னா அன்னை சக்தி குங்கும வடிவான அளவல். சக்தினாலே சிவப்பு தான். அடுத்து வந்து மகாலட்சுமி. ஏற்கனவே மஞ்சளும் சந்தனமும் மகாலட்சுமியோட அம்சம். நறுமண பொருட்களும் மகாலட்சுமி இருக்கிறா. ஸோ விநாயகரும் மகாலட்சுமியும் அன்னை ஆதிபராசக்தியை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து வந்து நீங்கள் சொல்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சரஸ்வதி. நீங்கள் சொல்கிற மந்திரத்தில் சரஸ்வதி வந்துடுவாங்க. சாஸ்வாதமாக சரஸ்வதி வந்து இருப்பா. அதனால் நேர்களே, நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து விநாயகர் 30 தேவிகளை நீங்கள் கொண்டு வந்துடலாம். பூஜை அறையில் கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அன்னை ஆதிபராசக்தி மந்திரம் சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள். சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். சரியா, எனக்கு தெரியும், நான் அதை சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் மந்திரத்தை சொல்லுங்கள். தமிழ்லேயே சொல்லலாம். வழக்கமாக வீட்டில் நீங்கள் பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணுங்களோ அதேமாதிரி பண்ணுங்கள். பூஜைக்கு வந்து நறுமண பொருட்களை வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செவ்வந்திப்பூ, இது மாதிரி நறுமண பொருளை வச்சுக்கோங்க. துளசி வேண்டாம். ஏன்னா விநாயகர் ஆதிபராசக்தியை வச்சு கும்பிட்றதுனால துளசியை தவிர்த்துருங்க, வில்வத்தை தவிர்த்துருங்க. வாசனை பூக்கள், ரோஜாப்பூ, இது மாதிரி வாசனை மலர்களை வச்சு நீங்கள் பூஜையை தொடங்கலாம், பூஜையை முடிக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த விநாயகரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்களா, ஒரு வாரம் கழித்து இந்த ஆடி வெள்ளியில் விநாயகரை கரைச்சிருங்க. வெள்ளிக்கிழமை கரைக்கிறதுக்கு சில ஒரு சங்கடம் இருந்தாலும் வியாழக்கிழமை கரைச்சிருங்க. அடுத்த வியாழக்கிழமை அமாவாசை முடிஞ்சு அடுத்து வருகின்ற வியாழக்கிழமையில் விநாயகரை கரைச்சி அந்த தண்ணியை வந்து வீடு முழுக்க தெளிச்சிருங்க. ஒரு பித்தளை பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணியை வச்சு அந்த விநாயகரை போட்டு நல்லா கரைச்சிட்டு வீடு முழுக்க மூளையில் தெளிங்க. சரியாக, செவத்தில் தெளிச்சிடாதீங்க, மஞ்சள் கலர் ஆயிரும். வீட்டுக்காரன் சத்தம் போடுவான் வாடகை வீட்டில். கீழே தரையில் மூளையில் தெளிக்கணும். ஏன்னா மூளையில் போய் நம்ம நிற்க மாட்டோம். அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வந்து மாவேலை வச்சு தொளிக்கலாம், இல்லைனா வேப்பலையை வச்சு தொளிக்கலாம். ஈசான மூலையிலேருந்து ஆரம்பித்து வீட்டில் எத்தனை மூளை இருக்கோ அத்தனை மூலையில் தொழிங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா மரத்தடியில் ஊற்றிருங்க. வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரம், புங்க மரம், அரச மரம், எந்த மரம் இருந்தாலும் சரி நல்ல மரமாக பார்த்து ஊற்றிருங்க. முருங்கை மரத்துக்கு ஊற்றிடாதீங்க தயவுசெய்து. இறைவன் சம்மந்தப்பட்ட, சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் மரத்துக்கடியில் போடுறதா இருந்தால் வேப்ப மரத்தில் போடலாம், ஆலமரத்தில் போடலாம், அரச மரத்தில் போடலாம், புங்க மரத்தில் போடலாம். இந்த 4 மரத்தில் தான் போடணும். நான் வந்து முருங்கை மரத்தில் போட்டேன். தென்னை மரத்துக்கிட்ட கூட போடலாம். தென்னை பிள்ளை தான். பனை மரமெல்லாம் யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. சரியா, வாழை மரத்துக்கடியிலும் போடலாம். சரியா, வாழை மரத்துக்கடியிலும் பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள்
சில இது வீட்டில் எக்ஸஸாக இருக்குன்னா அதை போட்டு தண்ணியை ஊற்றி விடலாம். ஓகே நேர்களே, ஏன்னா நிறைய கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உன்னை சொன்னோம்னா உன்னை தொட்டு தொட்டு போகுது. இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் அப்படியே வீட்டில் இருக்கும். இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி பிதர்களும் வருவாங்க. உங்கள் பிதர்கள் உங்கள் அம்மா அப்பா இருந்தாலுமே அவங்களோட அம்மா அப்பா இறந்தவர்கள், காலமானவர்கள், அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்நேரம் வந்து வீட்டில் நீங்கள் இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா அவங்க மனமகிழ்ந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க மனது சாந்தமடையும். நம்ம பிள்ளை நல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணி நல்லபடியாக இருக்கிறானே அப்படின்னு அவங்களுடைய சாந்தி கிடைக்கும். பிதர்களுடைய ஆசீர்வாதம் தான் குலதெய்வ வழிபாடு. சரியா? குலதெய்வ வழிபாடு பிதர்கள் வழிபட்ட தெய்வத்தை கும்பிட்றது தான். அதுபோக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாம்பிராணி போக காட்டுங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் இந்த கட்டி சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, கங்கல் போட்டு காட்டுங்க. அதில் என்னென்ன சார் சேர்க்கணும் அப்படின்னா, மஞ்சள், பச்சை கற்பூரம் போட்டால் கொஞ்சம் நல்லா எரியும். அடுத்து வந்து 2 கிராம்பு, பிரியாணி இலை கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. வீட்டில் பிரியாணி இலை இருக்கும், அது கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. இந்த 4 பொருட்கள் முக்கியமாக இருக்கணும். மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, பிரியாணி இலை, இந்த 4ஐயும் போட்டுருங்க. குங்குளியம் இருந்தாலும் பரவாயில்ல, அது கடையில் கிடைக்கும், அது இருந்தால் போடுங்க. அதை போட்டு வீடு முழுக்க காட்டுங்க. காட்டும் போதும் தலைவாச கதவை அடைச்சிருங்க. நிலக்கதவு இருக்குல்ல, முன் கதவு, ஃப்ரண்ட் டோர், அதை அடைச்சிட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணி புகை காட்டுங்க. வீடு முழுக்க புகை பரவி இருக்கும். இந்த புகை பரவி கொஞ்சம் நேரம் நிற்கட்டும். ஒரு நிமிஷ கணக்கில் இருக்கட்டும். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடு முழுக்க புகை இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த புகை வழியாக வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் போயிடும், தீய சக்தியெல்லாம் போயிடும். வீட்டில் எதனாச்சும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, ஒரு கெட்ட சக்தி இருக்குது, தீய சக்தி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பூஜை செய்யும்போது நீங்கள் வாயிலிருந்து வர மந்திரத்தின் வழிபாகவும் சரி, நீங்கள் பூஜை புனஸ்காரத்தின் அந்த சக்தியின் வழிபாடும் சரி, இந்த சாம்பிராணி புகை வடிவத்திலும் சரி, எல்லாமே வெளியே போயிடும். வீடு சுத்தமாயிரும், ரெஃப்ரெஷ் ஆயிரும். சரியா? வீட்டில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து சில வார்த்தைகள் பேசுவோம். சில நேரம் கோபமாக பேசுவோம், சில நேரம் மற்றவங்களை திட்டியிருப்போம். ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும். நமக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே அந்த அமைப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டே வரும். அதெல்லாம் அந்த புகை வழியாக வெளியே போயிடும். அதுக்கு பிறகு கதவை திறந்து விட்டுருங்க, எல்லாம் வெளியே போட்டோம். நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க அமாவாசை அன்னைக்கு. இதை செஞ்சிட்டிங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனி எந்த பிரச்சனையும் செய்யாது. குறிப்பாக 7.5 சனி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. ரேவதி நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, புதன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. புரட்டாதி குரு ஓரளவு நல்ல நிலைமையில் புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ உத்திரட்டாதிக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன், தெய்வம் உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்குது. அந்த தெய்வத்தை எப்படி நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணணும், உங்கள் வீட்டில் எப்படி தக்க வச்சுக்கணும் அதை சொல்லியிருக்கிறேன். தெய்வம் வந்து அதுக்கு பிடிச்ச வீட்டில் தான் இருக்கும், எல்லா வீட்டிலும் இருக்காது. எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் அந்த வீட்டில் இருப்போம், இல்லைன்னா போனவொடனே திரும்பி வந்துடுவோம். அது மாதிரி தான் தெய்வமும் வந்து எல்லார் வீட்லேயும் தங்காது, சிலர் வீட்டில் தான் தங்கும். தங்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு இருக்கணும். மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் வழிபாடு பண்ணணும். நல்லபடியாக நம்ம சாந்தமாக இருந்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதுக்கு நம்மளோட செயல்பாடு தான் இருக்குது. நம்ம அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம். எதுவும் செய்யாமல் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க, நான் விழுந்து சாமி கும்பிட்றேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. காரணம் இல்லாத காரியம் கிடையாது. கண்டிப்பாக அது செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். 13 நிமிஷம் பேசியிருக்கிறேன், இன்னும் பலன் சொல்லலை. ஆனால் முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பலன்கள் கேட்கறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வழிபாடு செஞ்சிட்டிங்க, இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அது தீரும். சரியா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு @% என்ன பிரச்சனை, உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இப்போ மீனராசி பலனை சொல்லுங்கள் சார் அப்படின்னா பலனை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பொதுவாகவே மீனராசியை வந்து நீங்கள் நினச்சதான் சரின்னு நினைப்பீங்க. நீங்கள் தான் நினச்சதான் சரின்னு ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்க, அதில் நம்பிக்கையுடன் இருப்பீங்க. அதுபோக வந்து சொசைட்டி சமூக சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம், இந்த ஆடி மாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் தான் பார்க்கப்படுகிறது. பண வரத்து அதிகமாக இருக்கும், வாக்கு வன்மை இருக்கும், பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, ஜோதிடர்கள், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க செவி சேர்ப்பாங்க, உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க, புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் உங்களுக்கு வரும். வம்பு வழக்கு எதனாச்சும் நடந்துச்சு, கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம் நல்லாயிருக்கும். அதனுடைய போக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்றாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல புதன் வீட்டில் தான் உட்காராரு. அதனால் ரொம்ப கோபமாக இருக்க மாட்டார், கொஞ்சம் நெருடலாக இருப்பார். ஏன்னா செவ்வாய்க்கு புதன் பிடிக்காத வீடு தான். ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து புதன் 4-7 கூடவன் தான். சுகஸ்தானாதிபதி தான், கலசர ஸ்தானாதிபதி தான். ஒரு இணக்கத்துக்கும் ஒரு நல்லதுக்கும் உடைய கிரகம் தான் புதன். அவர் வீட்டில் தான் உட்காராரு செவ்வாய். இருப்பினும் ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் பண்ணுறவங்க தொழிலில் வந்து கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணிக்கணும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் வருமானம் வரும். 2ஆம் இடம் பேச்சையும் குறிக்கும், வருமானத்தை குறிக்கும். அதனால் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க
உங்கள் அந்த நேரத்தில் வந்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நம்மளை தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நீங்கள் அதில் எடுத்துக்கணும். ஆனால் சில நேரம் என்ன தான் நம்ம கட்டுப்பாடாக இருந்தாலும் நம்மளை மீறி நடக்கிற காரியங்கள் நடக்கும். அதுதான் தசாபுத்திங்கிறோம். லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலன் நடக்காது. அதுபோக உங்கள் ராசிக்கு கிழக்கு பக்கம் நல்லா இருக்குது. சுக்கிரன், குரு, செவ்வாய், கேது, சூரியன், புதன், சந்திரன் 6 கிரகங்கள் 7 கிரகங்கள் வந்து கிழக்கு பக்கம் இருக்குது. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுபோல் சூரியன் வேறு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6 கூட 5ஆம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் அசௌகரிய குறைவு தான். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆடி மாதம் முழுக்க பண்ணணும். இன்றைக்கி ஆடி 4 ஆயிடுச்சு, இருந்தாலும் ஆடி மாதம் முழுக்க நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், பேச்சை குறைச்சிக்கணும், பழைய பாக்கியல் வசூலாகும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட கடித போக்கு சாதகமான பலனை தரும். இன்றைக்கெல்லாம் கடிதமில்லை, எல்லாம் மெயில் தான், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் நல்லபடியாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்க, சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. அதனால் சந்தோஷம் இருக்கும் மனதில். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக உத்தியோகம் பண்ணுவீங்க. பாராட்டுக்கள் குவியும், கௌரவம் அதிகமாகும். அதுபோக உத்தியோகத்தில் வர வேண்டிய பணம், அரியஸ் பணம் உங்களுக்கு வரும். பதவி உறவு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குடும்பத்தில் கணவன் மனைவி நெருக்கம் நல்லாயிருக்கும். இருப்பினும் செவ்வாய் இருக்கிறாரு, கொஞ்சம் அடுத்து வரப்போகிறாரு. 28ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2 பேருமே கொஞ்சம் அறிவு போர் பண்ணுவீங்க. நான் சொல்வது சரியா, நீ சொல்வது சரியான்னு கொஞ்சம் தர்க்கம் இருக்கும். தர்க்கத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லைனா அதை வந்து எஃப்சி கொடுத்து வாங்குவீங்க. எஃப்சினா என்ன? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். நிறைய பேருக்கு எஃப்சிமாங்க, அது கூட முழு ஃபார்ம் தெரியாது, ஃபுல் ஃபார்ம் தெரியாது. எஃப்சினா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். காருக்கோ பைக்குக்கோ எதுக்கோ எஃப்சிக்கு அனுப்புகிறோம்ல, அதுதான். அதுபோக பயணம் நல்லபடியாக இருக்கும். அது தூரதேசமாக இருந்தாலும் சரி, பக்கத்தூராக இருந்தாலும் சரி, அந்த பயணம் வந்து சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் அமையும். அச்சாரம் போடலாம். ஆடி மாதத்தில் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆவணி மாதம் திருமணம் மற்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் சில பேர் ஆடி 18 அன்றைக்கி சில காரியங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் சுமுத்தான ஒரு நிலவரம் இருக்கும். கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் சரியாக பெறும். சுமுத்தாக இருப்பீங்க. பெண்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பெண்களுக்கு மீனராசி பெண்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்கள் வார்த்தையை மற்றவங்க மதிப்பாங்க. எதிர்பாராத பணம் வரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு. ஏன்னா சுக்கிரன், பெண் சம்மந்தப்பட்ட சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு, போகிறாரு. அதனால் மீனராசி குடும்பத்து பெண்கள் நல்ல குதூகலமாக இருப்பீங்க. மாமனார் மாமியார் சண்டையெல்லாம் இருக்காது. நாத்தனா கூட சண்டை போட மாட்டீங்க. நிறைய பொம்பளைகளுக்கு புருஷன் கூட பிறந்த தங்கச்சி அக்கா கிட்ட பிடிக்காது. ஊரில் யார் வேணாலும் பிடிக்கும். ஆனால் புருஷன் கூட பிறந்த அக்கா கட்டையோ தங்கச்சிக்கிட்டே மூஞ்சியை கட்டிட்டு போவாங்க. ஏன்னா இது இயல்பு. சரியா? இதில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதில் வந்து பேதமே கிடையாது. இருக்கிறவங்க வீட்டில் இப்படி தான் இருக்குது, இல்லாத வீட்டில் இப்படி தான் இருக்குது. கஷ்டப்படுற வீட்லேயும் அங்கே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிடிக்காது. இல்லைன்னா அந்த மருமக இருக்கல்ல, மருமகளுக்கும் அவங்க புருஷன் கூட பிறந்த பொம்பளைகளுக்கும் பிடிக்காது. நாத்தனா குழந்தையா இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஊரே ஒத்துமையானாலும் இவங்க 4 பேர் ஒத்துமை ஆக மாட்டாங்க. நிறைய இடத்துல இருக்குது. எனக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது இதை கேட்குறாங்க. என் மாமனாருக்கு எனக்கு ஒத்துக்க மாட்டேங்கு சார். என் புருஷன் கூட பிறந்த தங்கச்சி எனக்கு வில்லியாக இருக்கிறா, என் புருஷன் கூட எனக்கு சேரே விட மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. சரியா? இது என்னென்னு தெரியல, காலங்காலமாக இருக்குது. இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்திக்கணும். நடைமுறையில் நம்ம தான் அனுசரித்து போய் இதை மாற்றணும். எவ்வளவோ இன்றைக்கி மாற்றம் நடக்குது நாட்டில். ஆனால் அந்த குடும்பத்தில் சில உறவு முறையில் இந்த மாற்றம் மாற மாட்டேங்குது. எவ்வளவோ நீ ஃபோன் வந்துருச்சு, உலகமே உள்ளங்கையில் வந்துருச்சு, ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, டிவியில் வந்து என்னென்னமோ வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, அமேசான் வந்துருச்சு, தேட்டருக்கே போக வேண்டாம், எல்லா படமும் வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் வீட்டில் மாமியார் மருமக சண்டை மட்டும் மாற மாட்டேங்குது. அது காலங்காலமாக இருக்குது. சரியா? அந்த மருமகளே வந்து மாமியார் ஆனாலுமே தனக்கு வர மருமகிட்ட சண்டை போட்டு தான் இருக்கிறா. அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கு. நம்ம தான் அந்த காலத்தில் மாமியார் கிட்ட சண்டை போட்டோம், நம்ம மருமகனாச்சும் நிம்மதியாக வச்சுக்க நினைக்க மாட்டேங்கு. அதுவும் தமங்களுக்கு மருமகளை வாட்டி வதைக்குது. இது ஒரு சாபக்கேடு தான். இதுக்கெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக தான் பலன் சொல்லணும். சரி இருக்கட்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. புரிஞ்சவங்க மாறிக்கோங்க, புரியாதவங்க புரிய முயற்சி பண்ணுங்கள். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம் நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க, சமத்தாக இருப்பீங்க, எல்லா காரியத்தையும் நல்லபடியாக பார்ப்பீங்க. எதிர்பார்த்த பணம் வரும். எங்கேனாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, பார்ட்டியில் கலந்துக்கிறீங்க, விருந்து உபச்சாரத்தில் நல்லபடியாக கலந்துக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். சாதுரியமான பேச்சில் பணம் வரும் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும். எங்கேனாச்சும் பயணங்கள் போகலாம். கட்சி ரீதியாக எங்கேனாச்சும் வெளியே போய்ட்டு வரலாம். பணம் வரத்து திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? அதனால் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். கட்சி மேலிடம் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறோம். கட்சி மேலிடத்தினுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும். மாணவ செல்வங்கள்
மாணவ செல்வங்கள் ஆரம்ப கல்வி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. கோவப்படாதீங்க. அன்னைக்கு படத்தை அன்னைக்கு படிங்க. பள்ளிக்கூடத்தில் மற்ற பசங்கக்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. சரி, அனுசரித்து போங்க. பசங்களாக சேர்ந்து டீச்சரை கேலி பண்ணாதீங்க. இப்போ அதெல்லாம் நடக்குது. வாத்தியாருக்கெல்லாம் பட்ட பேர் வச்சுருவாங்க. அது அந்த காலத்திலே இருந்தது. 1970 80 அந்த காலத்திலே வாத்தியாருக்கு பேர் வச்சுருப்பாங்க. எந்த வாத்தியாரையும் வந்து நேச்ச பேரை சொல்ல மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு புனப்பேர் இருக்கும். அந்த புனப்பேர் வச்சு தான் சொல்லுவாங்க. அதனால் வாத்தியாரெல்லாம் கேலி பண்ணாதீங்க. ஆசிரியர் பெருமக்களை அவங்களெல்லாம் மதிங்க. மாதாபிதா குரு தெய்வம். என்ன தான் தெய்வங்கள் வீட்டில் கூடியிருந்தாலுமே நமக்கு வந்து அறிவை கொடுக்குறவங்க வந்து குருமார்கள் தான். டீச்சர்ஸ், வாத்தியார்ஸ் இவங்க தான். டீச்சர் தான். அந்த காலத்தில் தான் வாத்தியார் டீச்சருமோ. இப்போல்லாம் ஒரே டீச்சர் தான். மிஸ்ஸுன்னு ஆகிப்போச்சு. எல்லாமே மிஸ்ஸு தான். அந்த மிஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்ஸு பேச்சை கேளுங்க. சரியா? அவங்க பேச்சை தட்டாதீங்க. ரைட்டு. அப்படி பண்ணினீங்கன்னா மாணவ செல்வத்துக்கு நல்லபடியாக இருக்கும். பாராட்டு இருக்கும். மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ரைட் சார். சந்திராஷ்டமம் இருக்கா சார்? இருக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருவார். இருப்பினும் ஒரு குரு பார்வையில் இருப்பார். ஸோ சந்திராஷ்டமம் வந்து பெருசாக பாதிக்காது. குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடம் வலுத்து தான் இருக்கும். 8ஆம் இடம் சந்திரன் போய் உட்காந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். பிள்ளைகள் எது சொன்னாலும் சரின்னு போங்க. சரியா நேயர்களே? சந்திராஷ்டமம் வந்து 2 நாள் இருக்குது. ஆகஸ்ட்டு 1 2. மற்றபடி யோக நாட்கள் இருக்குது. ஜூலை 25 26 அடுத்து வருகின்ற 25 26 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை அமாவாசை அன்றைக்கி அந்த பூஜை பண்ணிடுங்க. அதுபோக ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை 2 முக்கியமான நாள் தான். அம்மனுக்கு முக்கியமான நாள் தான். அம்மனையும் வழங்கலாம், 30 தேவியிலும் வழங்கலாம். சரியா? பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். ஆடி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டு பெருமாளையும் கும்பிட்டு வரலாம். கற்பனசாமி வழிபாடும் பண்ணுங்கள். ராசிக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம் திருஷ்டி இருக்குது. சனி பகவான் ராசியில் வக்கரம் அடைஞ்சாலுமே ராகு பார்வை 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கற்பனசாமி வழிபாடு பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஊர்லேயே இருக்கும். சரியா? கற்பசாமி வழிபாடு பண்ணுங்கள். கற்பசாமி இல்லைன்னா ஐயனாரை கும்பிடுங்க. ஐயனார் இல்லைன்னா சாஸ்தாவை கும்பிடுங்க. ஐயப்பனை கும்பிடுங்க. இல்லைன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா? எல்லாமே ஒரு அம்சம்தான். உருவங்கள் வேறுபட்டு இருந்தாலுமே அந்த சக்தியெல்லாம் ஒன்று தான். அதனால் அந்த சக்தி வடிவங்கள் மாறி இருந்தாலுமே அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. எல்லாமே ஆண் தெய்வங்கள் தான். சரியா? வழிபாடு பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் நட்சத்திர பாதம் சொல்லுங்கள். உத்திரட்டாதி 3ஆம் பாதம், மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ வந்து சந்திர தசை நடக்கு அப்படி சொல்லிங்கன்னா பலன் சொல்லுவேன். சரியா? ஏன்னா மேச லக்கணம், மீனராசி, உத்திரட்டாதி 3ஆம் பாதம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல ராசி இருக்குது. அப்போ 4 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கான். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ஏன்னா 4 கூடையவன் வந்து லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறான். தான் வீட்டுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தான் வீட்டுக்கு வந்து அவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். பரவாயில்ல. தான் வீட்டுக்கு மறையலை. இருந்தாலும் லக்கணத்துக்கு மறைகிறாரு 4 கூடையவன். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? லக்கணத்துக்கு 10 11 கூட சாரம் வாங்கியிருக்கிறாரு. அப்போ தொழில் லாபம் இருக்கும். தூரதேச அமைப்பில் லாபம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மறையதுனால அலைச்சல் திருச்சல் தூரதேச அமைப்பில் லாபத்தை கொடுப்பார். ஏன்னா மேச லக்கணத்துக்கு அவர் வந்து 10 11 கூடையவன். கர்மஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு. உத்திரட்டாதிங்கிறது வந்து மேச லக்கணத்துக்கு 10 11 கூடிய சனி பகவான் நட்சத்திரம். இப்படி தான் ஜாதகத்தில் பலன்கள் வரும். ஜோதிடத்தில் பலன்கள் சொல்ல முடியும். ஒரு கிரகத்தினுடைய தசை நடந்துச்சுன்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தை சாரத்தில் நிற்கோ அதன் வழியாக தான் பலன்கள் நடக்கும். சரியா? இதெல்லாம் வந்து இப்படி தான் நாங்கள் பலன் சொல்லுவோம். இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கும்போது கமெண்ட் பாக்ஸில் இப்படி தான் கேட்கணும். உத்திரட்டாதி 3ஆம் பாதம், மேச லக்கணம், எனக்கு வந்து சந்திர தசை நடக்குது. சந்திரன் வந்து ராசியில் தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். சந்திரனுக்கு வந்து இடம் சொல்ல வேண்டாம். ஏன்னா சந்திரன் கண்டிப்பாக மீன ராசியில் தான் இருப்பார். மற்ற கிரகங்களுக்கு தான் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். இப்போ செவ்வாய் தசை நடக்குதுன்னா நீங்கள் செவ்வாய் எங்கே இருக்காரு சொல்லணும். மீன ராசி, உத்திரட்டாதி 3ஆம் பாதம், மேச லக்கணம், செவ்வாய் எங்கே சார் இருக்கிறாரு? செவ்வாய் வந்து 3ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கிறாரு. பரவாயில்ல. ராசிக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். லக்கணாபதி 3ஆம் இடத்துல உபயசான இடத்துல இருக்கலாம். ஏன்னா மேச லக்கணத்துக்கு லக்கணாபதி செவ்வாய் நேர்வலு பெறக்கூடாது. இவங்களாம் நல்லா படிச்சிருப்பாங்க, உயர்கல்வி நல்லா படிச்சிருப்பாங்க, மேல் படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய மனுஷனாக இருப்பாங்க. இப்படி தான் பலன் சொல்ல முடியும். சரியா நேர்களே? நிறையா இருக்குது. இந்த யூடியூப்லேயோ மற்ற இடத்துலையோ நீங்கள் கேட்குற ராசி பலன்கள்லாம் ஒரு பொதுவானது தான். சரியா? இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்கிறது தான். கோயிலில் சுண்டல் கொடுக்குற மாதிரி தான். முன்னாடி போனவனுக்கு தான் கிடைக்கும், பின்னாடி போனவனுக்கு கிடைக்காது. அதுபோல் தான் இந்த பொது பலன்கள் எல்லாமே கோயிலில் சுண்டல் கொடுக்குற மாதிரி தான். ஓப்பனாக சொல்கிறேன். நான் சொல்கிறது சில பேர் சங்கடமாக இருக்கலாம், ஆனால் உண்மை தான். ராசி பலன்கள் எல்லாமே சேருமான சேராது. இப்போ நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் சொன்னேன்? சுக்கிரன், குரு, சூரியன், செவ்வாய்,
புதன், இந்த 5 கிரகங்கள். சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார், 2 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார், அதனால் அவர் விட்டுருவான். இந்த 5 கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தாங்க நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? இதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஏற்றி வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேரும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மேச லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், அடுத்து வந்து கும்ப லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன், புதன், சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? ரிஷப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு 4 கூடையவனாக தான் வருவார். ஸோ மேச லக்கணத்துக்கு 5 கூடையவனாக வருவார். மேச லக்கணத்துக்கு புதன் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார், சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ இப்படி தான் பலன்கள் வித்தியாசப்படும். சரியா நேர்களே? மீனராசிக்கு பலன்கள் சொன்னாலுமே லக்கண ரீதியாக மாறுபடும். அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் பலன்கள் கேட்கணும். என்னடா இவர் சொல்லிகிட்டு இருக்கிறான், இந்த ஆள் வீட்டுக்கு சாம்பிராணி போட சொல்கிறான், அதை செய்கிறான், எதை சொல்கிறான். நீங்கள் சாமி கும்பிடுறதுக்கு வந்து பொதுவானது. பிரச்சனை இருக்கோ இல்லையோ நல்லபடியாக போயிடும். இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு அந்த பலன் செய்த புண்ணியம் பூஜை செய்த புண்ணியம் உங்கள் வருங்காலத்துக்கு வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். என்றைக்கு நம்ம மனதார சாமி கும்பிடுறோமோ அப்போ பலன்கள் அப்போ கிடைக்கிறதோ இல்லையோ பின்னாடி கிடைக்கும். சில பேர் பாருங்கள் கோயிலுக்கே போக மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நாத்திகனாக இருக்கிறாங்க. சில கட்சியில் வந்து தலைவராக இருக்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறாங்க. கோயிலுக்கெலாம் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்குள்ளே போவாங்க. தாய் தேவப்பன் யாரோ ஒருத்தர் சாமி கும்பிட்டுருப்பாங்க அவங்க வழியில். அவங்களுடைய பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, லக்கணங்கள் மாறினாலுமே ராசிக்கு பலன்கள் கரெக்டாக வரணும்னா அந்த பூஜை புனஸ்காரத்தை கரெக்டாக செய்யணும். அது எல்லாத்துக்கும் பொதுவானதான் பூஜை புனஸ்காரம். ஆடி அமாவாசை வந்து அனைவருக்கும் பொதுவானது. எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹூ எவர் மேபி பொதுவானது. அன்றைக்கி அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் நிற்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், இடையில அப்படி ஸ்கிப் ஆகி வந்துட்டேன். நீங்கள் பூஜை பண்ணும்போது, வருகிற அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணும்போது மாதா அமிர்தமயம் அம்மாவுடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த அம்மா வந்து இப்போ நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரியா நேர்களே? கேரளா சேர்ந்தவர்கள் ஆசிரமம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அரவணைப்பில் அந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். யாராக இருந்தாலும் அவங்கள அரவணைச்சு தன்னோட சக்தியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நல்ல மந்திரத்தை சொல்லுவாங்க, சில நல்ல தகவலை சொல்லுவாங்க. அந்த அம்மாவுடைய வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் நல்லதான். அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறது நல்லதாக ஒரு சக்தி கிடைக்கும். இல்லைனா பூஜை, முக்கியமாக அந்த சக்தி பூஜை நடக்கும்போது, அம்மன் வழிபாடு பண்ணும்போது, அம்மன் வழிபாடுலாம் என்றைக்கு பண்ணுவோம், நம்ம நவராத்திரி அந்த குழு டயத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுவோம், சக்தி வழிபாடு பண்ணுவோம். அதுபோல் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து சக்தி வழிபாடு பண்ணுவோம் வீட்டில். அந்நேரம் அந்த அம்மா நாமத்தை சொல்லுங்கள். ஓம் அமிர்தாந்தமயி நமக, ஓம் அமிர்தா தாயே நமக, ஓம் மாதா அமிர்தாந்தமயி தாயே நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு பூஜை நிறைவு பண்ணுங்க. நல்லாயிருக்கும். இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இடையில இந்த சாம்பிராணி போக அப்படி இப்படி ஸ்கிப் ஆகி வெளியே வந்துட்டேன். சரியா நேர்களே? ஏன்னா நமக்கும் வந்து இதே தொழில் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளோவில் வரமாட்டேங்குது. இருப்பினும் வீடியோ முடியும் போது நான் வந்துருச்சு, சொல்லிட்டேன். இதை கடைசியாக கேட்டவங்க எத்தனை பேரும் தெரியல, அத்தனை பேர்களுக்கு நன்றி. வீடியோ 28 நிமிஷம் கேட்டவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி, கொடான கூடு நன்றி. உங்கள் பொற்பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.